லோகத்துல எத்தனையோ நாட்கள் வந்தண்டும் பயந்தும் தான் இருக்கு. எது சிரேஷ்டம் அப்படின்னு கேட்டோம்னா பக்தர்கள் அவதாரம் பண்ண தினம்தான் சர்வசிரேஷ்டம். பாரத தேசத்துல பகவத் பக்தர்களுடைய அந்த பக்தி ராஜ்யம் நிரந்தரமா இருந்துட்டுதான் இருக்கு. ஒவ்வொரு காலத்திலையும் யாரோ ஒரு பக்தன் ராஜனாக இருந்து ஜனங்களை நல்வழிப்படுத்திட்டு தான் இருக்கார். அத்தனை வசக்தி பக்தி. அதுவும் ஹோலி ரொம்ப விசேஷம். பக்த பிரகலாதன் அசுர ஜாதியில பிறந்தாலும் கூட பக்தியுடைய ஆழத்தை பார்த்ததுனாலேயே வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பிரகலாத ஆழ்வார் அப்படின்னு கொண்டாடுறார். ந தானம் ந தபோ ந யுஜ்யா ந சோச்சம் ந விரதானிச்ச பிரியதே அமலயா பக்தியா ஹரிஹி அந்யத் விடம்பனம்னு பக்தியோட சம்பந்தம் இல்லாத தானம், பக்தி இல்லாத யஜ்யம், பக்தி இல்லாத தவம் எல்லாம் பிரயோஜனமே கிடையாதுன்னு சொல்றோம். சுயநலத்தை அடிப்படையாக கொண்டு பண்ணக்கூடியதான் யாக யஜ்ஞாதிகள் தபசெல்லாம் பெரிய பிரயோஜனம் தரதில்லை. அதுக்கெல்லாம் ஹரிவசப்படுறதுன்னு இல்லை. ஹரிவசப்படுறது இல்லைன்னா ஏதோ தவம் பண்ணா அப்படின்றதுக்காக கூலி கொடுக்குற மாதிரி ஒரு வரம் கொடுக்குறானே ஒழிய உகந்து போகிறது. பகவான் உகந்து போறான் அப்படின்னா தன்னையே கொடுக்கிறான். அதுதான் வசக்தி. அதனாலதான் பிரியதே அமலையா பக்தியா ஹரிஹி அந்யத் விடம்பனம் அப்படின்னு சொல்றோம். அப்ப எல்லாம் வெளிவேஷம். பிரபுவுக்கு பக்தி ஒண்ணுதான் பிரார்த்தனை. அப்படி ஒரு பக்த பிரகலாதனை இரண்யகசிபு அழிச்சு போடணும்னு ஆசைப்பட்டுட்டான். எத்தனையோ விதமான உபாயங்கள்னால அந்த குழந்தையை அழிக்க பார்க்கறான். ஒன்றும் நடக்கல. இத்தனைக்கும் சரீரத்தை தான் அழிக்க முடியும், ஆத்மாவை அழிக்க முடியாது. சரீரம்தான் வாழ்க்கைன்னு வாழற வாளுக்கு ஆத்மாவை பத்தி தெரியறது இல்லை. அதனால பிரகலாதன்ற ஒரு சரீரம் தனக்கு கஷ்டம் கொடுக்கறதுன்னு நினைச்சுண்டு அதை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டானாம் இரண்யகசிபு. அந்த சந்தர்ப்பத்துல இரண்யகசிபுடைய சகோதரி ஹோலிகான்னு ஒருத்தி. அவளும் ராட்சசி தான், அசுர ஜென்மத்தை சேர்ந்தவள் தான். அவளுக்கு ஒரு வரம் உண்டு. அக்னி அவளை ஒன்றும் தகிக்க முடியாதுன்றபடியா ஒரு வரம் வாங்கி வச்சுட்டு இருக்கா. என்ன வேணா வரம் வாங்கலாம், ஆனா என்ன பிரயோஜனம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? உடனே அவள் இரண்யகசிபு இடத்துல சொன்னா, அண்ணா கவலைப்படாத, இந்த பிரகலாதனை நான் நெருப்புல போட்டு எரிச்சு விடுறேன், கவலைப்படாது. ஏன்னா நான் அக்னியில உட்காந்தாலும் அக்னி என்ன ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டான். அப்படின்னா நடக்க முடியுமா? அப்படின்னா முடியும். பாத்திரத்தை அடுப்பில் வைக்கிறோம், அடுப்பு சூட்டெல்லாம் வாங்கிக்கிறான், அது ஒன்றும் முருகி போகிறது இல்லையா, அதனுடைய ஸ்திதி ஒன்றும் மாறது இல்லையே. உள்ளுக்குள்ள இருக்கிறதான் தலிகைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானே பக்குவமாக. அந்த மாதிரி இவளுக்கு ஒரு வரம் இருக்கு. அதனால குழந்தைய வச்சுட்டு நான் உட்கார்ந்து விடுறேன், குழந்தை சாம்பலா போயிடுவான், நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டார். பிரகலாதனை தூக்கி மடி மேல உட்கார வச்சுட்டு அக்னியில இறங்கி உட்காந்துவிட அக்னி குண்டத்துல. இது பாட்டுக்கு பகவன் நாமத்தை ஜபிச்சுன்னு இருக்கு. அதை பத்தியும் கவலைப்படலை. ஒவ்வொன்றத்தை பத்தியா கவலைப்பட்டிருந்தா பக்தி பண்ண முடியாது. பக்தி பண்ணிட்டு இருந்தா கவலைப்படுறதுக்கு நேரம் இல்லை. கவலைன்றது முக்கால் சந்தர்ப்பங்கள்ல மனசுடைய போராட்டமா, மனசுடைய எதிர்பார்ப்பா, மனசுடைய ஏமாற்றமாத்தான் இருக்கே ஒழிய நிஜமாவே கவலைன்னு பார்த்தோம்னா பல சந்தர்ப்பங்கள் இல்லைன்றதுதான் அவளுக்கே நன்னாவே தெரியும். மனசஞ்சலம் தான் கவலைன்னு ஒரு பேர் கொடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த குழந்தை பாட்டுக்கு பகவன் நாமத்தை விடாம ஜபிக்கிறான். என்ன ஜபிக்கணும்? உள்ளுக்குள்ள இருக்க காமம், குரோதம், மோகம் எல்லாம் அழிஞ்சு போகும்படியா பகவன் நாமத்தை ஜபிக்கணும். சமமே இல்லாத ஒரு காரியம் பகவன் நாமம் ஒண்ணுதான். எத்தனைக்கு எத்தனை சொல்றோமோ அவளுக்கு நல்லது. யாருக்கு எவ்வளவு பசியோ அதுக்கேத்தா போல ஆகாரம் சாப்பிடுற மாதிரி யாருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நாமஜபம் ஜபிச்சோம்னா வாழ்க்கை சௌக்கியமா இருக்கும். சின்ன குழந்தையா இருந்தாலும் பசிக்கும், வயசானவாளா இருந்தாலும் பசிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி பக்தின்னு சொல்லி எல்லாருக்கும் அவசியம்.
எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம், எல்லா சமயத்திலும் எல்லாருக்கும் தேவையான ஒரு வஸ்து, அத்தியாவசியம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த குழந்தை பகவன் நாமத்தை ஜபிச்சுட்டு இருந்தான். இவளுடைய மடியில உட்கார்ந்து இருந்தான். ஆச்சரியம், இவளுடைய வரம் இவனுடைய நாம ஜபத்துக்கு முன்னாடி தொத்து போயிடுத்து. அவள் எரிந்து போயிட்டாள். பிரகல்லாதன் குழந்தைய ஒண்ணுமே பண்ண முடியல. 5 வயசு பிள்ளையாண்டான், அக்னி தகிக்க முடியல. அப்படி அந்த ஹோலிக்காய் எரிஞ்சு பிரகல்லாதன் தன்னுடையதான பக்தியையும் நாம ஜபத்தையும் லோகத்துல நிரூபணம் பண்ண ஒரு நாள் தான் ஹோலி. ஆச்சரியமான காமதகனமாகும்படியான ஒரு ஹோலி பண்டிகை. கிருஷ்ணனும் ராதிகாவும் ஆனந்தமா ஒருத்தர் மேல ஒருத்தர் பீச்சாங்குழலை கொண்டு விதவிதமான வண்ண ஜலத்தை அடிச்சுண்டு விளையாடினதான ஒரு ஹோலி பண்டிகை. இந்த காலகட்டத்தில் யாரும் பக்தியோட விளையாடுறது இல்லை, பக்தர்கள் தான் விளையாடணும். சரியா சொல்லணும்னா பகவத் பக்தர்கள் மட்டும்தான் ஹோலி பண்டிகை கொண்டாடுறதுக்கு அருகதை உடையவர்கள். அப்படி ஒரு ஹோலி பண்டிகை பால்குண மாசம். அந்த பௌர்ணமி அன்னைக்கு, சந்திரகிரகணத்து அன்னைக்கு தான் பாரத தேசத்துல மகாமந்திரத்தை வீதிகள் தோறும் பிரகடனம் பண்ண கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுன்னு ஒரு மகாத்மா அவதாரம் பண்ண ஒரு புண்ணியதி. 500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாரத தேசத்துல ஸ்வயம் கிருஷ்ணனே தானே கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவாக, இன்னைக்கு வங்காளம்னு சொல்றோமே அந்த மேற்கு வங்கத்துல நவத்வீபம்னு கங்கை கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல சசிதேவி ஜெகநாத மிஸ்ரன்ற உத்தமமான தம்பதிகளுக்கு கிரகண புண்ணிய காலத்துல அவதாரம் பண்ணார். நிஜமாவே கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுன்னு ஒரு மகாத்மா அவதாரம் பண்ணலைன்னா நாம சங்கீர்த்தனத்தை திருவிழா பாடிண்டு போகலாம் அப்படின்ற ஒரு விஷயமே பல பேருக்கு தெரியாம போயிருக்கும். எத்தனையோ ஜீவர்கள் நாம சங்கீர்த்தனத்தினால உத்தாரணம் ஆக முடியாமலும் போயிருப்பாங்க. அவ்வளவு சக்தி கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுடையதான அவதாரம். பாகுபாடு இல்லாமல், பாரபட்சம் இல்லாமல் எல்லா ஜீவர்களும் பகவானை அனுபவிக்கணுன்றதுக்காகவே 24 வயசுல சந்நியாசம் வாங்கின்ற ஒரு உத்தமமான மகாத்மா. நல்ல விஷயம் தெரிஞ்சவர், ஆச்சரியமான கிருஷ்ண பக்தி. சதா சர்வதா ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு மகாமந்திரத்தையே ஜபிச்சுண்டு கடந்த ஒரு அற்புதமான சதாச்சாரி, ரொம்ப விசேஷமான ஒரு சதாச்சாரியன் இந்த கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. ஒவ்வொரு ஜீவனையும் பார்த்து 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 மேல தூக்கிவிட்ட ஒரு மகாத்மா. அத்தனை பேருக்கும் பகவத் குணானுபவம் கிடைச்சே தீரணும்னு ஆச்சரியமா உத்தமியான பதிவிரதையான அதிரூப சௌந்தரியவதியான விஷ்ணு பிரியா தேவின்ற தன் மனைவி அவளையும் விட்டுட்டு சந்நியாசம் வாங்கின்ற ஒரு யவ்வன புருஷன் யுவராஜகுமார் மாதிரியே இருப்பார். ஆச்சரியமான கிருஷ்ண சைத்தன்ய மகாத்மா. நவதீபத்துல அவ்வளவு விசேஷமா குழந்தைகள்ல இருந்து பெரியவா வரைக்கும் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு பகவன் நாம சங்கீர்த்தனத்தை ஜபிக்க வச்ச ஒரு மகாத்மா. அவர் பறக்கும் பொழுது எல்லாருமே சரியா அந்த கிரகண புண்ணிய காலம் பண்ணுவார் இல்லையா, அந்த சமயத்துல அவதாரம் பண்ணால் அந்த சமயத்துல தான் எல்லாருமே இந்த மகாமந்திரத்தை ஜபிச்சுட்டு இருந்தார்கள். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த மகாத்மா. ஒரு சந்தர்ப்பத்துல இந்த நிமாயி நவத்வீபத்துல இருந்துட்டு இருந்தார். இவர் கூடவே அத்வைதாச்சாரியார், ஸ்ரீவாச பண்டிதர், சுக்லாம்பர பிரம்மச்சாரி, கதாதரர், முகுந்த தத்தர், முராரி குப்தர், அந்த மாதிரி பல மகாத்மாக்கள் இவரோட இருந்துட்டு பக்தி அனுபவிச்சுருந்தார். ஒரு நாள் எல்லாரும் கூடி அப்படி பேசிட்டு இருந்தார். அப்ப நிமாயி, இவருடைய பேர் நிமாயி, ஏன்னா ஒரு வேப்ப மரத்து கீழே பிறந்ததுனால சசிமாதா இவருக்கு நிமாயின்னு ஒரு பேர் வச்சுட்டார். ஏன்னா நிறைய குழந்தைகள் பிறந்து தவறி போயிடுத்து, அதனால இதுக்கு வேப்பங்கான்ற அர்த்தத்துல நிமாயின்னு பேர் வச்சுட்டார். ஆனா அது என்னமோ எல்லாருக்கும் நீங்க தித்திச்சுட்டு தான் இருக்கு, ரசக்கவே இல்லை.
ஒரு நாள் இவாள்லாம் பேசின்னு இருக்கா. அப்ப நிமாய் திடீர்னு சொல்றோம், நம்ம எல்லாம் சேர்ந்து கிருஷ்ணலீலா நாடகம் போடலாம் அப்படின்ட்டு. உடனே எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தா, நாடகமா? லௌகீகத்துல சம்சாரிகள் நித்தியம் ஒரு வேஷம், நித்தியம் ஒரு நாடகம் அவ குடும்பத்துக்குள்ளேயே போட்டுட்டுதான் இருக்கா. கணவன் மனைவியோட ஒரு நாடகம், மனைவி இன்னொருத்தரோட ஒரு நாடகம், குழந்தைகள் அப்பா அம்மாவுடைய ஒரு நாடகம், அப்பா அம்மா குழந்தையோட நாடகம், இப்படி ஏதோ ஒரு நாடகம் விதமா போட்டுன்னு இருக்கும். தன் பந்துக்களுக்காக ஒரு நாடகம், தனக்கு பிடிக்காதவளுக்காக ஒரு நாடகம், எல்லாம் போட்டுன்னு இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல நிமாய் சொல்லிட்டா, நம்ம எல்லாம் ஒரு கிருஷ்ணலீலா நாடகம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே வாழ்க்கை ஆச்சரியம். ஏன்னா நாடகம்னா சாதாரண ஹரிச்சந்திரன் கதை, இதெல்லாம் வந்து அந்த காலத்துல ரொம்ப விசேஷமா எல்லாரும் பண்ணிட்டு இருந்தது. கிருஷ்ணலீலா நாடகம் யாரும் அவ்வளவா போட மாட்டான். இப்படி எல்லாம் ஹரிச்சந்திரன் ராம விஷயம் இப்படிதான் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கிருஷ்ணலீலா நாடகம் பக்தாளுக்கெல்லாம் ரொம்ப குஷி. அப்படியா நம்ம எல்லாரும் நடிக்க போறாமா அப்படின்னா, நிஜமாவே நடிக்க போல யதார்த்தமா அதை வாழ போறோம் அப்படின்ற சத்தியமாயிதான். நிஜமா சாதாரண வாழ்க்கையில தான் நடிச்சுட்டு இருக்கோம், பக்தியில் நடிக்கவே முடியாது. ஒரு கால யாராவது ஒருத்தர் பக்தியில நடிக்கணும்னு முயற்சி பண்ணா கூட ஒரு சிதில பக்தி ஸ்வயம் தானா வந்துடும். ஏன்னு கேட்டா அந்த தோஷம் அதையே பண்ணி 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 பழக்கத்துல தானாகவே கிருஷ்ணான்றது ஸ்வபாவமா வந்துடும். அதுதான் கிருஷ்ண பக்தியுடைய பலம். அபிச்சாய் சுதராச்சாரோ பஜதேமாம் அனன்ய பாகு. பகவான் ரொம்ப அழகா கீதை சொல்லலாம். மோசமான ஆச்சாரம் உடையவனா இருந்தாலும் கூட அவன் இடாம என்ன பஜிச்சுட்டான்னா அவனை மகாத்மானு தான் கன்சிடர் பண்ண, வேற நினைச்சுக்கப்படாது. சாதுரேவச மந்தவியக சம்யக் வியவஸ்திதோஹி சக க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வசாந்திம் நிகச்சதின்னு அந்தவனை என்னுடைய பக்தன்னு தான் நினைக்கிறமே ஒழிய வேற எதுவும் நினைக்கப்படாதுன்னு சொல்றான். அந்த மாதிரி பக்த வேஷம் போட்டாலும் கூட ஒரு சிதியில தானாகவே பக்தரா மாறிடுவார். அதுதான் பக்தியுடையதான பலம். அந்த மாதிரி இவர் சொன்னார், யதார்த்தமா நம்ம எல்லாரும் அதுதான் வாழணும். உடனே பரம சந்தோஷமாயிடுது. எல்லாரும் பார்த்தார்கள், சரி யார் யார் என்னென்ன கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க போறோம், யார் யார் எதுவோ வாழ போறோம் அப்படின்னு கேட்டுட்டார். உடனே நிமாய் சிரிச்சார். முகத்துல கொஞ்சம் வெக்கம் வந்துடுத்து. தலையை அப்படி குனிஞ்சுட்டார். முகம் சிவந்து போயிடுத்து. எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா நிமாய் சொன்னா, தலையை குனிஞ்சுட்டேன், நான் ராதிகாவா வேஷம் போடுறேன். சத்தியம் அதுதான். ராதிகாவுடைய விரகத்துல கிருஷ்ண சரீரத்தோட ஒரு அவதாரம் தான் இந்த சைத்தன்ய மகாபிரபுடைய அவதாரம். அதனால அவர் சொன்னார், நான் வந்து ராதிகாவுடைய ரூபம் தரிக்க போறேன் அப்படின்னு. உடனே எல்லாருக்கும் பரம சந்தோஷமா. எல்லாரும் நிமாய் கிருஷ்ண வேஷம் போடுவான்னு பார்த்தா நிமாய் ராதிகா வேஷம் போடுறேன். இவர் ஸ்வயம் கிருஷ்ணன், ஆனா இவர் ராதிகா வேஷம் போடுறேன். உடனே கதாதரர் கேட்டார், நான் என்ன வேஷம் போடணும் அப்படின்னு. உடனே நிமாய் சொன்னார், நீ ராதிகாவுடைய தோழி லலிதா அப்படின்னு. அவர் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கிருஷ்ணதாசனா இருக்கிறத காரணம் ராதிகாவுடைய தாசியா இருக்கிறதா ரொம்பவே வசக்தி. நிஜமாவே ஸ்ரீ ஜன்மா பாக்கியம் உடையதுதான். உடனே நித்யானந்தர் கோச்சிட்டு பார்த்தார், எனக்கு ஒன்றும் வேஷம் கிடையாதோ அப்படின்னு. அந்த உரிமையா நிமாய் இடத்துல. உடனே நிமாய் சிரிச்சா, நீர் இல்லாமலா, நீர் இருந்தா தானே கிருஷ்ண லீலாவே ரசமா இருக்கும். அப்ப நான் என்ன வேஷம், பராய் ராதிகாவுடைய இன்னொரு தோழி வயசான ஒருத்தி. அப்படியா, ராதிகா தோழி தானே, சந்தோஷம், கிருஷ்ணதாசனா தள்ளி விட்டுடாதீங்கோ அப்படின்னு. உடனே ஆச்சரியமா எல்லாம் பார்த்தா. உடனே ஸ்ரீவாச பண்டிதர் கேட்ட, அடியனுக்கு ஏதான வேஷம் உண்டோ அப்படின்னு. கண்கள் அப்படியே துக்கம் அழியும். நமக்கெல்லாம் வயசாயிடும், நமக்கு எங்க கிருஷ்ணலீலாவில் வயசானவருக்கு என்ன வேஷம் கொடுக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுட்டு அவர் கேட்டாராம், எனக்கு ஏதான வேஷம் உண்டோ? உடனே நிமாய் சிரிச்சார், நீர் தான் நாரதர், நாரதர் வேஷம் நீர் தான் போடணும் அப்படின்னு. உடனே சுக்லாம்பர பிரம்மச்சாரி கேட்டார், இந்த ஏழைக்கு ஏதான ஒரு பாத்திரம் உண்டோ அப்படின்ட்டார். உடனே நிமாய் சிரிச்சார், நீர் நாரதருடைய சிஷ்யன்னு. ரொம்ப சந்தோஷமாயிருக்கு. அத்வைதாச்சாரியன் ஒருத்தருடைய நிமாயுடைய சிஷ்யர், 76 வயசு தாத்தா, குண்டு தாத்தா, பெரிய தாடியெல்லாம் வச்சிருந்திருப்பார். ஆச்சரியமா அவர் பார்த்தார், ஏன் பிரபு இந்த ஏழை கணவனுக்கு ஒரு வேஷம் கிடையாதோ, என்னையும் இந்த லீலையில சேர்த்துக்கோங்க, ஏதோ ஒரு மாட்டுக்கார கோபனா, வயசான கோபனா கூட சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா கூட ஏதோ ஒரு மாட்டு கிழமாறு வேஷம் போட்டா நான் ஓரத்தில் நிக்கிறேன், தயவு செய்து என்னையும் சேர்த்துக்கோங்க. உடனே நிமாய் சிரிச்சா, நீர் இல்லாம எப்படி ரசமா இருக்குமான்னுட்டார். அந்த ஏழைக்கு என்ன வேஷம்னா, உடனே நிமாய் சிரிச்சார், நீர் தான் கிருஷ்ண வேஷமே போல போய் 76 வயசு தாத்தா, அவருக்கு போய் கிருஷ்ண வேஷம் கொடுக்கலாமன்னா நிஜமாவே பகவான் கிழவன் தான், புராண புருஷன். ஆனாலும் நவயவ்வனம் பார்த்தோம்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள், திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி, மேல்கோட்டை திருநாராயண பெருமாள் யுகமா இருக்கா. இவ்வளவு வருஷம் நம்மளால கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு அத்தனை லட்சம் வருஷங்கள் ஆயாச்சு. ஆனாலும் இன்னைக்கும் பார்த்தா அவன் இளமையோட தானே இருந்துட்டு இருக்கா. அதனால
அத்வைதாச்சாரியரை பார்த்துட்டு இவர் கண் சிமிட்டிண்டு நீர்தான் கிருஷ்ணன் எல்லாரும் சிரிச்சா. இவரான இவரை தவிர யாரும் போட முடியாது. ஏன்னா ஹிருதயத்துல கல்மஷம் இல்லாம ஏகமேவ அத்விதீயம்னு பாவத்துல இருக்கிறதுனால இவருக்கு சுவாவமாவே உள்ளுக்குள்ள கிருஷ்ண தரிசனம் பிரத்யட்சமா இருக்கிறதுனால நிஜமாவே இவரை விட்டா யாரும் கிருஷ்ண வேஷம் தரிக்க முடியாதுட்டார். உடனே பரம சந்தோஷப்பட்ட எல்லாரும் இன்னைக்கு நாடகம் யாரெல்லாம் பார்க்கலாம், எப்படி அலங்காரம் பண்ணிக்கணும் எல்லாம் கேட்டா. உடனே நிமா இவரோட உற்சாகத்தை பார்த்துட்டார். சரி கொஞ்சம் அவளை வம்படிக்கலான்னு பார்த்துட்டு அத்வைதாச்சாரியரை பார்த்து, அத்வைதாச்சாரியரே நான் ராதிகா வேஷம் போடணும், அவ்வளவு அழகா இருப்பேன், எங்கேயாவது என்னை பார்த்து காம வசப்பட்டுப்படாது, தெரிஞ்சுதோன்னோ ஜிதேந்திரியனா இருக்கணும், 76 வயசு ஆயிடுத்து, ஜிதேந்திரியன் எனக்கு தெரியும்னுட்டா. உடனே அத்வைதாச்சாரியர் கையை கூப்பிட்டார். 76 வயசு ஆயிடுத்தா, சரீரம் என்னமோ தளர்ந்து போயிடுத்து, ஆனா ஆசை தளர்ந்து போன மாதிரி தெரியல பிரபு, ஜிதேந்திரியனா ஆன மாதிரி தெரியல. சத்தியம், ஆசை தளர்ந்து போகிறதே கிடையாது. சரீரம் தளர்ந்து உடம்பெல்லாம் சுருங்கி தோளெல்லாம் அப்படியே வெளிரி போனாலும் கூட மனசுடைய ஆசைகள் அடங்க மாட்டேங்குது. ஏன்னா கோடி கோடி ஜென்மாவே மனசுடைய ஆசை தான் விதவிதமான சரீரத்தை கொண்டு நம்மளை தரிக்க வச்சிருக்கு. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு மாட்டிண்டு கிடக்கிறோம்னா ஒவ்வொரு சரீரத்து மேல இருக்கிற ஆசை தான். புருஷாளா இருக்கும் பொழுது ஸ்திரீ சரீரத்து மேல ஒரு மோகம், ஸ்திரீயா வந்தா புருஷ சரீரத்து மேல ஒரு மோகம். இப்படியே மாத்தி மாத்தி ஒரு ஜன்மா ஸ்திரீ, ஒரு ஜன்மா புருஷன், ஒரு ஜன்மா ஸ்திரீ, இப்படி மாத்தி மாத்தி சொரண்டு அடிச்சுட்டு கிடக்கிறோம். கடைசி வரைக்கும் ஆத்மான்னு உணர்றதே இல்லாமல் ஏதோ மிருக ஜாதி போல வந்துட்டு வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா மிருக ஜாதியா இருந்தா அது உணர முடியாது. மனுஷ ஜாதியா இருந்தா இது தவறு, இது செய்யப்படாது, இது பண்ணலாம், இது பண்ணப்படாதுன்னு ஒரு நிதானம், ஒரு பகுத்தறிவு கிடைக்கும். அதனால அத்வைதாச்சாரியா சொன்னார், பிரபு அடியேன் ஜிதேந்திரியன் இல்லை, என்னால கிருஷ்ண வேஷம் தரிக்க முடியாது, அதனால என்ன மன்னிச்சுடுங்கோ, நான் ஒதுங்குறேன் அப்படின்னு விட்டாராம். இவர் சொன்னதை பார்த்த உடனே ஸ்ரீவாசம் பண்டிதர் அவர் பயந்து போயிட்டார். நாரத வேஷம் தரிக்க அதை விட கஷ்டம், கிருஷ்ண வேஷமா தெரிச்சுடலாம் பரவாயில்ல, நாரத வேஷம் அதை விட கஷ்டம், சுத்தமான பிரம்மச்சாரி, நான் பிரம்மச்சாரின்னு அவர் ஒதுக்காரு. ஒவ்வொருத்தரும் இல்லை நான் வரலன்னுட்டார். உடனே நிமாய் சிரிச்சார். இப்படி எல்லாரும் ஒதுங்கினா யாரை வச்சு நான் வேஷம் போடுறதுன்னா. உடனே அத்வைதாச்சாரியர் கொஞ்சம் ரோஷமா, சாதாரணமாவே மயங்கி கிடக்குறது, நீ ராதிகாவா வந்து அதிரூப சௌந்தரியவதியா வருவேன், கிருஷ்ண வேஷம் வேற போட்டு ராதிகாவிடத்துல மயங்கப்படாதா, கொஞ்சமாவது நியாயமா இருக்கா பிரபு? கிருஷ்ணன் வந்து ராதிகாவிடத்துல மயங்கினா அது கிருஷ்ணனே கிடையாது. ராதிகாவிடத்தை மயங்கினா தானே கிருஷ்ணன். ராதிகாவிடத்தை மயங்கப்படாதுன்னு சொன்னா நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? ஏற்கனவே சம்சார சாகரத்தை அழுந்தி நொந்து போய் கிடக்கிறோம். இது ஆனந்தமா அப்படிங்கிறத நீர் இப்படி படுத்து நாங்க எங்க போறதுன்னு ஆரா. உடனே நிமாய் சிரிச்சார். சுத்தமான கிருஷ்ண பிரேம் எழுதிக்கும்படியா, எந்த விதத்திலையும் என்னுடைய மாயில மாட்டிக்காது இருக்கும்படியா நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றேன்னு. உடனே அத்தனை சரி, இந்த ஆசீர்வாதம் இந்த கேரண்டி இருக்குன்னு நாங்க ஒத்துக்கிறோம், ஏன்னா இது இல்லைன்னா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா. அது கூட கொடுக்குறாரு. எப்பன்னா உத்தரவாதம் எப்ப தரான்னா, இவர் அவருடைய திருவடியே இவ அத்தனை பேரும் விழுந்த உடனே அந்த உத்தரவாதம் எடுத்த உடனே கொடுக்கவே இல்லை. கார்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவக பிரிச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாக ஸ்ரேயஸ்யாத் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தே அகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம். அவன் திருவடிகள்ல விழுந்தால் ஒழிய தேவி ஏஷாம் குணமயி மமமாயா துரத்தியாதான். அவன் திருவடியில விழலை அப்படின்னா மாயையை ஜெயிச்சவன் எவனுமே இல்லை. அத்தனை பேருமே மாயையில வசப்பட்டவர்கள் தான். அவன் ஒருத்தன் தான் மாயையை வசப்படுத்தினான். அதனால அவன் சரணாரவிந்தத்துல விழுந்துட்டோம்னா கஷ்டமே கிடையவே கிடையாது. அந்த மாதிரி மாயை இவன் சொல்றபடி ஆடுகின்ற ஒரு நாய் மாதிரி தான் அது. வாழை ஆட்டின்ற கிடக்கும், அங்க குதி அங்க கடி அப்படின்னா பண்ணும், இல்லாட்டி அப்படியே ஓரத்தை இருக்கும். அந்த மாதிரி இவருடைய சரணகமலங்கள்ல விழுந்துட்டு ஆச்சரியமா எல்லாருக்கும் அந்த உத்தரவாதம் கொடுத்துட்டார். நீ நாய் பரம சந்தோஷமாயிடும். எங்க நாடகம் போடலாம், பெரிய இடம் வேணுமேனு பார்த்தா உடனே சந்திரசேகர ஆச்சாரியான்னு ஒருத்தர், கொஞ்சம் நல்ல தனவான், ஆச்சரியமான பக்தர். ரெண்டும் ஒன்னா வர்றது ரொம்ப கஷ்டம். தனம் இருக்கிறவங்களுக்கு பக்தி வரதும், பக்தி வர்றது தனம் இருக்கிறதும் கொஞ்சம் வடதுருவம் தென்துருவம் சேர்ற மாதிரி கதை தான். அப்படியும் சில பேருக்கு உண்டு. ஜனக மகாராஜா, அம்பரீஷ சக்கரவர்த்தி, குலசேகர ஆழ்வார், ரகுநாததாசன், சில மகாத்மாக்கள் பார்த்தா தனத்திலையும் வசத்தியா இருக்கா, பக்தியிலும் வசத்தியா இருக்கா, வைராக்கியத்திலும் வசத்தியா இருக்கா. அந்த மாதிரி இந்த சந்திரசேகர ஆச்சாரியர் உத்தமமான பகவத் பக்தர். அதனால அவாத்துல போடலான்னு முடிவு பண்ணியாச்சு. அழகா மேடைகள்லாம் தயார் பண்ணியாச்சு. என்ன நாடு ஏது எல்லாம் எல்லாரும் கேட்டா, வசனம் எல்லாம் பேசணுமே, எந்தெந்த புக்ல எது படிக்கணும் எல்லாம் கேட்டா. நிமாய் சிரிச்சார். எல்லாம் உட்காந்து சத்தியோட நாமஜபம் பண்ணுவோம், அது போதும், வசனம் எல்லாம் தானா வரும். பாவம் தானே, ஹிருதய பாவ சுத்தி தானே. இது அடுத்த வாழை மயக்கிறதுக்காக இல்லை, நம்ம மயங்கிறதுக்காகவும் பகவத் தியானத்தை தலைச்சு கிடக்கிறவாளுக்கு இன்னும் ஆனந்தம் கொடுக்கறதுக்காகத்தான் நாடகம். என்ன
64 கலைகள்ல பார்த்தோம்னா நாடகம், நாட்டியம், எத்தனையோ விஷயங்கள் ரொம்ப உத்தமமா இருக்கு. ஆனா ஜனங்கள் சுயநலத்தினால தங்களுடையதான காம இச்சையையும் தன ஆசையும் பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக துஷ்பிரயோகம் பண்ணி தொலைச்சுட்டாங்க ஒழிய நிஜமாவே 64 கலைகள்ல இதுவும் ரொம்ப வசதியாக தான் பேசப்படுது. நாட்டியம் நிறைய உண்டு, முக்கியமாக 2 மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே மனுஷா சுயநலத்துக்காக உத்தமமான பவித்திரமான விஷயங்களை கூட படாத பாடுபடுத்துவாதான். இது மனுஷானுடைய ஸ்வபாவமா இருக்கு. எத்தனையோ விஷயங்கள் தர்ம பவித்திரமா இருக்கு. தனம் பவித்திரமானதுதான். ஆனா தனத்தை கொண்டு பவித்திரமான காரியங்கள் பண்றோமா இல்லையான்னு அவளுக்கு நன்னாவே தெரியும். சரீரம் பவித்திரமானதுதான், ஆனா அதை கொண்டு பக்தி பண்றது இல்லையே. காம விஷயமா தான் அடைஞ்சிட்டு கிடக்கிறோம். மனசு ரொம்ப பவித்திரமானது. ஏன்னா பகவான் கீதையில சொல்லும் பொழுது இந்திரியானா மனசாஸ்மின்றான். பரம பவித்திரமா இருக்கிறதுனால இந்திரியங்களை நான் மனசுன்றான். ஆனா அந்த மனசை தான் அந்த கேவலப்படுத்திட்டு கிடக்கும். அதனால பரம பவித்திரமான விஷயங்கள் நிறைய பகவான் கொடுத்திருக்கான். உபயோகப்படுத்திக்க தெரியாம வீணடிக்கிறதே ஸ்வபாவமா மனுஷாளுக்கு வழக்கமா இருக்கு. அதனால இவர் சொல்லிட்டார். அதனால எல்லாரும் நாமஜபம் விடாம பண்ணுங்க, ஸ்ரத்தையோட நாமஜபம் பண்ணுங்கோ. பகவானத்தை பிரார்த்தனை பண்ணுங்க, பிரபு அந்த பக்தர்கள்லாம் எப்படி இருந்தாலும் யார் யாரோ வரோமோ அதுவா நாங்க மாறத்துக்கு அனுகிரகம் பண்ணுங்க. அதாவது யாரா இருந்தாலும் அந்த பக்த ஸ்திதியை அடைய முடியும் அவாவாளுக்கு நிரூபணம் பண்றதுக்கும் மற்ற பக்தாளுக்கு நிரூபணம் பண்றதுக்காகவே இந்த மாதிரி ஒரு நாடகம் போடணும் அப்படின்னு சொல்லி நிமாயி முடிவு பண்ணிட்டார். அந்த மாதிரி ஆச்சரியமா எல்லாம் தயாராகிடுத்து. நாடக மேடை தயாராகிடுத்து. எல்லாம் அலங்காரம் நாடகம், முறுக்கு மீசையிலேருந்து தலை கிரீடம்லேருந்து கதையிலேருந்து புல்லாமல் என்னென்ன உண்டோ, யார் யார் என்னென்ன வேஷம் தரிக்கிறோம் அதுக்கு என்னென்ன உண்டோ எல்லாம் வந்தாச்சு. ஜோரா எல்லா அலங்காரம், சாயங்காலம் எல்லாம் சந்தியா காலம் ஆரத்தி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாடகம் ஆரம்பிக்கிறதுன்னு எல்லாம் முடிவு பண்ணிச்சிருந்தா. எல்லா ஜனங்களும் வர முடியாது. ஏற்கனவே நிமாயுடைய பஜனைக்கு சாதாரண ஜனங்கள்லாம் வெளில விடமாட்டா, கதவை தாப்பா போட்டுடுவான். இதுல முக்கியமா அந்த பக்தர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவா ஆச்சரியமான பக்தியில தழைச்சு பகவான் தான் தேவன் நினைக்கிறவா, ஹிருதயத்துல கல்மஷம் இல்லாதவரை மட்டும் உள்ள விட்டாச்சு. மற்றவாள்லாம் யாரையும் உள்ள விடல. வாசக்கதவை தாப்பா போட்டாச்சு. உள்ளே வாள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கா. ஜோரா நிமாய்க்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. முதல்ல ஜோரா ஆச்சரியமா ஒருத்தர் வந்துட்டார். பல பல பலன்னு தேஜோரமா ஜொலிக்கிறா. கைகளில் புஷ்பம் எல்லாம் கொண்டு வந்தார். கையில் ஒரு குண்டாந்தடி இருக்கு. அந்த குண்டாந்தடி ஓரத்தை வச்சா. அந்த மேடையில் வந்தார். அழகா புஷ்பத்தெல்லாம் அப்படி போட்டார். கண்களில் ஆனந்த பாஷம் வழிய கையை கூப்பிண்டு அப்படியே கதறி அழுதார். பகவானே எல்லாருடைய ஹிருதயத்திலையும் நீ வந்து பிரகாசிக்கணும். சம்சார சாகரத்தில் மாட்டின்னு எல்லா ஜீவர்களும் ஒன்றை மறந்துட்டு எங்கெங்கேயோ ஓடிண்டு கிடக்கிறா. இந்த ஜீவர்கள் கரையேறணும்னா அதால முடியாது, அடுத்த வாழாலையும் ஏற்ற முடியும். ஏற்கனவே கடல்ல ஒரு 50 பேர் தத்தளிச்சிருக்காங்க. யார் யாரை காப்பாற்ற முடியும்? தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கே திராணி இல்லாத கூட்டம். இன்னொருத்தர் 5 பேர், ஒருத்தர் கூட காப்பாற்ற முடியாது. தன் குழந்தையா இருந்தாலும் கூட காப்பாற்றவே முடியாத ஒரு ஸ்திதி தான். நடுக்கடலை மாட்டினுட்டா கப்பல் உடஞ்சி போயிடுத்து தத்தளிச்சுருக்கான. யார் யாரை காப்பாற்ற முடியும்? காப்பாற்றணும்னு ஆசைப்படலாம், பிரயத்தனப்படலாம், ஆனால் நடக்கும்ன்றது நிச்சயமே கிடையாது. நடுக்கடலில் எங்கே எவ்வளவு தூரம் கரை காண முடியாத ஒரு இடத்துல வந்து மாட்டின பிறகு என்ன பண்ண முடியும்? அதனால ஹே பிரபு, அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு கப்பல் வந்துடுத்தா அவள் அத்தனை பேரையும் காப்பாற்றலாம். அந்த மாதிரி இந்த சம்சார சாகரத்துல காமத்திலையும் மோகத்திலையும் தேவையில்லாத அகம்பாவ விஷயங்கள்னாலையும் மமக்கார பேச்சுக்கள்னாலையும் எல்லாத்தையும் இழந்துட்டு தவிக்கிற இந்த ஜீவர்களை கரையேற்ற ஒன்றை தவிர வேறு யாராலையும் முடியாது. அதுக்கு நீ தான் எங்களுக்கு எல்லாருக்கும் பக்தியை கொடுக்கணும், பகவான் நாமத்தை கொடுக்கணும் பிரபு. மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவான்ற மாதிரி ஆச்சரியமா ஒரு உருகி பிரார்த்தனை பண்ணார். உடனே அத்தனை பேரும் கையை கூப்பின்னு அதே மாதிரி பிரபு எங்கள் ஹிருதயத்துக்குள்ள நீ ஆவிர்பவிச்சு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஹிருதயத்துக்குள்ள காமம் இருக்கு, மோகம் இருக்கு, கோபம் இருக்கு, பயம் இருக்கு, குழப்பம் இருக்கு. இதெல்லாம் ஒரு ஓரம் தள்ளிட்டு நீ வந்துடேண்டா கிருஷ்ணான்னு அத்தனை பேரும் கதறினா. இவர் கதறதை பார்த்தா அத்தனை பேரும் மயங்கி போயிட்டா. அத்தனை பேரும் ஆச்சரியமா இருந்தா, அதிவிசேஷமா இருந்தா. அவர் பார்த்தா வேற யாரும் இல்லை, ஹரிதாஸ்யவன் கோலோக பிருந்தாவனத்துடைய கொத்தவாளா அழகா வந்துட்டார். கொத்தவாள்னா போலீஸ் மாதிரி, செக்யூரிட்டி கார்டு மாதிரி அழகா வந்து அவர்கள் அழகா பிரார்த்தனை பண்ணா. உடனே கூடவே கொஞ்ச நேரத்தில் இன்னொரு பக்தர் வந்தார். 2 பேரும் பேசுறா. இன்னைக்கு நான் பிரம்மலோகம் போயிருந்தேன், பிரம்மலோகத்துல நாரத மகர்ஷி கிருஷ்ணலீலாவை பார்க்கணும்னு சொன்னார் அப்படின்னு. உடனே இன்னொரு பக்தர், அடடா நாரத மகர்ஷி எப்பொழுதுமே பிரம்மானந்த தலைச்சு கிடக்கிறார், அவருக்கு போய் இதுக்கு கிருஷ்ணலீலாவை பார்க்கணும் இன்னும் புரியலையேன்னுட்டார். உடனே ஹரிதாசன், அப்பா யாரா இருந்தாலும் கிருஷ்ணலீலாவை மயங்கித்தான் ஆகணும். ஷயத்த இந்திரா சஸ்வதத்ரஹின்னு தாயாரே கூட கிருஷ்ணலீலால மயங்கி வைகுந்தத்தை விட்டு கோலோக பிருந்தாவனத்தையும் விட்டு விட்டு நம்ம பிருந்தாவனத்துக்கு பிரஜபூமிக்கு வந்துட்டான்னா கிருஷ்ணலீலா அவ்வளவு விசேஷம்.
கிருஷ்ணலீலாவை தவிர இந்த ஆத்மாவை க்ஷண நேரத்துல பரிசுத்தப்படுத்தக்கூடிய சக்தி தவசுக்கும் கிடையாது, யாகத்துக்கும் கிடையாது, யஜ்யத்துக்கும் கிடையாது, தானத்துக்கும் கிடையாது, குலத்துக்கும் கிடையாது, கோத்திரத்துக்கும் கிடையாது. எத்தனை கிருஷ்ணலீலாவை மனுஷா கேட்டுட்டே இருக்காளோ அத்தனை தானாகவே ஹிருதயம் பரிசுத்தமாயிடும் அப்படின்னு சொன்னார். உடனே பரம சந்தோஷமாயிடுத்து. 2 பேரும் வேலை விட்டு கிளம்பி போயாச்சு. திரும்ப அவரே வந்தார். கையில ஒரு குண்டாந்தடியை வச்சிருந்தார். எல்லாரும் உஷாரா இருங்கோ, பக்தி பண்ணா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், இல்லைன்னு சொன்னா பரம துக்கமா இருக்கும். பகவானே நீ வரணுண்டா, நீ கிருப பண்ணணுண்டா, உன் நாமத்தை நான் சொல்லணுண்டா, நான் தீனண்டா, நீ பக்த பராதீனண்டா, நீ பக்த வத்சலண்டா, நீ சர்வசக்தன்டா, நான் அசக்தன்டா, நீ ஞானிடா, நான் அஜ்ஞானிடான்னு அவரிடத்துல கெஞ்சி கதறி அழுதுனா நிஜமாவே கிருஷ்ண சாநித்தியத்தை உணர முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுங்கன்னு சொல்ல எல்லாரும் அதே உத்வேகத்தை கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டார். இப்படி எல்லாம் வந்து அழகா அவர் போனார். கொஞ்ச நேரத்திலே அழகா நாரதர் வந்துட்டார். பார்க்குற அத்தனை பேருக்கும் தூக்கி வாரி போட்டது ஸ்வயம் நாரதரே அங்க இருந்தார். இப்படிதான் நடக்குமா உலகத்துல அப்படின்னா, ஸ்வயம் நாரதருடைய ஆவேசம் அப்படியே இந்த ஸ்ரீவாச பண்டிதருடைய ஹிருதயத்துல இறங்கிடுத்து. சத்தியம் ஒன்றும் வேண்டாம். கோபத்துல எல்லை மீறி போனாலே ஒன்றும் புரியலைன்னா, பக்தியில் எல்லை மீறி போனால் ஒண்ணுமே தெரியாது. அந்த ஆவேசம் வருமானா இந்த எல்லைக்கு போனா வருமா இல்லையான்னு தெரியும். காத்தால 4 மணிலேருந்து பசியை பற்றி பெருசாக உபன்யாசம் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து பட்டிமண்டபம் நடத்தி நல்ல பிரயோஜனமே இல்லை. அது என்ன விவரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. 8 மணி 9 மணி ஆகிடுச்சுன்னா தானாகவே வயிறு கபகபான்னு பசிக்கும் பொழுது சாப்பாடு கொடுத்து இதுதான் பசின்னு சொன்னால் முடிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். அதுக்கு வந்து ஒரு 4 மணி நேரம் வியாக்கியானம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பசின்ற பக்கம் வரும்போது தானாகவே பசினா என்னன்னு புரியுது இல்லையா? அந்த மாதிரி இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு அந்த எல்லைக்கு போனால் தெரியும். ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு உட்காந்த இடத்துலேருந்து கேட்க முடியாது. அந்த இடத்துல போய் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு தானாக தெரிஞ்சுப்போம். வெள்ளம் தித்திக்குமா உப்பு கரிக்குமா அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தா தெரியும். அந்த மாதிரி அந்த பக்தாளுடைய ஸ்திதிக்கு போனாதான் அந்த மாதிரி ஆவிர்வாவம் வருமா இல்லையா உணர முடியும். ஸ்ரீவாசர் ஸ்வயம் நாரதராகவே இருந்தார். உடனே பல பேருக்கு சந்தேகம் வந்துடும். சசிமாதாவுக்கு சந்தேகம் வந்துடுதான். உடனேயே ஸ்ரீவாச பண்டிதருடைய மனைவி மாலினி தேவி தட்டினா, ஏண்டி என்னமோ உங்காத்துக்காரர் தான் நாரதர் வேஷம் போடுறான்னு சொன்னா, உங்காத்துக்காரர் கிழவர் இந்த நாரதர் பார்த்தா எவ்வளமா ஜம்மன் இருக்கா, நம்ப முடியலையேன்னா. உடனே மாலினி தேவி சொன்னா, வாஸ்தவம் தான், எனக்கு கூட சந்தேகமா இருக்கு, ஆனா சத்தியமா எங்க ஆத்துக்காரர் இல்லைன்னு. நிச்சயமாவே சமயத்தில் ஒரு நாரதராகவே ஆயிட்டா. நாரதருடைய அந்த ஆவேசம் அந்த அம்சம் அப்படியே ஒரு விட்டு இறங்க அவர் ஆனந்தமா வீணாகானம் பண்ணிட்டு கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா. எப்போதும் நாரதர் நாராயணா சொல்லுவார். இந்த நாரதர் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு சகமா இறங்கி வந்துட்டார். கூட சிஷ்யன் வேற கதாதரன். அவ்வளவு ஆச்சரியமா எவ்வளோ பேர் இருக்கா. ஒவ்வொருத்தரும் வந்துட்டா ஆச்சரியமா அற்புதமா ஆனந்தமா அவர் பேசுறார். எனக்கு கிருஷ்ணலீலாவை பார்க்கணும், ரஜபூமிக்கு போகணும் அப்படின்றார். உடனே ஒரு சிஷ்யன் அதுக்கு என்ன போனா போச்சுன்னா சமயத்துல ஜோரா சகிகள் வராளாம். ஆச்சரியமா அற்புதமான சகி ஜோரா வரா. என்ன ஆச்சரியம்னா, நிமாய்க்கு பொம்பளை வேஷம் போடுன்னு இருக்க ராதிகாவுடைய வேஷம் போடும்பொழுது நிமாய்க்கு சரீரம் முழுக்கவே இந்த ஸ்திரீ பாவம் அவலம்பிச்சு. முடியுமான்னா நிஜமாவே முடியும். பெரிய ஆழ்வார் ஸ்திரீயா இருந்ததானே வாத்சல்ய பாவத்துல யசோதையுடைய அத்தனை நிலைகளையும் பேசினார். குலசேகர ஆழ்வார் தேவிக்கியா மாறின பிறகுதானே அவ்வளவு சிரேஷ்டமா புலம்பினார். நம்மாழ்வார் பராங்குச நாயகியா மாறின பிறகுதானே செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என்னெஞ்சமேன்னு புலம்பினார். அப்படிலாம் முடியுமான்னா, தன் சரீரம் ஆண் சரீரம், தன் சரீரம் பெண் சரீரம்னு சரீர அபிமானத்துல இருக்கிறவாளுக்கு இன்னும் ஒரு சரீரத்துடையதான விஷயத்த முழுசா ஒரு நாளும் புரிஞ்சுக்கவே முடியாது. தான் சரீரம் இல்லை ஆத்மான்னு உணர்வாளுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி முடியும். அந்த மாதிரி ஆச்சரியமா நிமாய்க்கு வேஷம் போட்டார். ராதிகா வேஷம் போடும்பொழுதே காலில் அப்படி கிறுக்கிறார். என்னடா கிறுக்கிறாருன்னு பார்த்தா சித்வா குணான்னு புவன சுந்தரான் ருக்மிணியுடைய பாரதிய ஸ்லோகமா எழுதியிருக்கா. அதிவிசேஷமா ஆயிடுத்து, அற்புதமா ஆயிடுத்து. இவரோடைய பராயி அதே மாதிரி அந்த லலிதா சக்கியம் வரா. ஆச்சரியமா அத்வைதாச்சாரியர் வேணுகானம் பண்ணிட்டு கிருஷ்ணனா வரார். யாருக்குமே 76 வயசு தாத்தான்னு தெரியவே இல்லை. அத்தனை விசேஷமா இந்த அத்வைதாச்சாரியர் வேணுகானம் பண்ண லலிதாவும் கூட பராயுமா ராதையோட வர பிருந்தாவனத்துல ஒரு பெரிய சண்டை நடக்கிறது. இவாளுக்குள்ள புஷ்பம் பறிக்கலாமா வேண்டாமா கிருஷ்ணனோட நேரம் ஆயிடுச்சு. அதனால முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு ஆச்சரியமா அற்புதமா எல்லாரும் பார்த்து பேசி சண்டையெல்லாம் ஒரு நேரில் புஷ்பம் பறிக்கப்படாதுன்னு கிருஷ்ணன் சொல்றான். நான் பறிப்பேன் இவரை சொல்ல. நிமாயை பார்த்து எல்லாருக்கும் ராதிகான்னு தான் தோணித்து, அத்வைதரை பார்த்து ஸ்வயம் கிருஷ்ணன்னு தான் தோணித்து.
நித்யானந்தரை பார்த்தா பராயி மாதிரி தான் இருந்தது. ஸ்வயம் ரஜபூமி மாதிரி அது எல்லாரும் தன்னில மறந்து கிடந்தா. ராதிகா கிருஷ்ணன் எல்லாம் சண்டையெல்லாம் போடுற மாதிரி வாக்குவாதம் எல்லாம் ஆகிறது. நிஜமாவே அத்தனை பேர் நெய்சில் எடுத்து போனாக நம்மளுக்கும் ரஜபூமியில ஒரு புல்லாக இருந்துட்டா தேவலையேன்னு கதறி அழுதார்கள். ஆச்சரியமா, அற்புதமா. அதன் பிறகு எல்லாரும் திரும்ப தன்னுடைய சுவாவத்துக்கு வர. நிமாய் மட்டும் ராதிகாவாகவே மாதாவா காட்சி கொடுக்கிறார். அத்தனை பேரையும் குழந்தைகளா எடுத்துண்டு ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே பிரேம பாலை கொடுக்கிறார். அத்வைதர் முதற்கொண்டு ஸ்ரீவாச பண்டிதர்லேருந்து கதாதர்லேருந்து எல்லாருமே இந்த நிமாய அம்மாவை அம்மா அம்மா அம்மான்னு கட்டி அணைச்சிட்டு ராதிகா மாதா எனக்கும் பிரேமையை கொடு, ராதிகா மாதா எனக்கும் பிரேமையை கொடுன்னு கதறி 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 அழுதார்கள். அத்தனை பேருக்கும் அவர் கொடுத்தார். அந்த ஒரு நாள் அந்த நாடகம் போட ரொம்ப பெருசு. நான் சின்னதாக சும்மா சுருக்கி முடிச்சுட்டேன். ஒரு நாள் ராத்திரி முழுக்க அந்த நாடகம் போட சூரியன் உதயமான பிறகுதான் அவளுக்கு தாங்கள் திரும்ப பூலோகத்துக்கு வந்தோம்னே தெரிஞ்சு. அத்தனை சிரேஷ்டம். அப்படி ஒரு நிமாயி பண்டிதர் அத்தனை ஜனங்களுக்கும் பகவத் பக்தியையும் பாவ சமாதியையும் சகஜமா கொடுத்தார். அந்த ஒரு வாரம் அந்த சந்திரசேகர ஆச்சாரிய விதத்துல ஒரு வாரம் வீடு முழுக்க எங்க பார்த்தாலும் தேஜோமயமாகவே இருந்தது. அப்படிலாம் இருக்க முடியுமா? இந்த பக்தி ஏன்னா எத்தனைக்கு எத்தனை ஹிருதயம் விலாசமாகிறதோ, எத்தனைக்கு எத்தனை ஹிருதய கவனம் விகசிக்கிறதோ, எத்தனைக்கு எத்தனை ஹிருதயத்திற்கு அஜ்ஞானம் நாசமாகிறதோ. அப்போ நிஜமாவே பார்த்தா சின்ன குடிசையாக இருந்தாலும் பல 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 பலன்னு ஜொலிக்கும். தான் ஐஸ்வர்யமா இருக்கு, லக்ஷ்மி கடாட்சத்தோட இருக்குன்னா இதுதான். அந்த மாதிரி லோகத்துல நாடகம் மூலமா கூட பக்தியை பரப்பின ஒரு மகாத்மா சைத்தன்ய மகாபிரபு. நவரோஜி டாக்கூன்ற கொள்ளக்காரனை கூட ஒரே ஒரு நாள் ராத்திரியில பகவத் பக்தனா மாத்தினார். ஹரிதாஸ் யவன்ஷ முகமதியர் இறந்து போன பிறகு அவருக்கு தன் கையினாலேயே சமாதி கட்டினார். அவ்வளவு சிரேஷ்டம் ஒரு மகாத்மா. அந்த மகாத்மா அவதாரம் பண்ண தினம் இன்னைக்கு. அதனால நிறைய நாமஜம் பண்ண சந்தோஷமா இருந்தோம். குரு கிருபை தான் லோகத்துல சர்வசிரேஷ்டம். ராதே கிருஷ்ணன்.